சத்தியமாக தூங்கிட்டேண்ணா. என் படம் பிடிக்கலையே அப்படி தெரிலண்ணா. ஏதோ மாதிரி போகுது சைடு எல்லாம். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்த படம் மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா தெரிலண்ணா எனக்கு. ஏதோ எப்படி இருக்கு மியூசிக்கா ஒரு படம் எப்பவுமே ஹே ஹே தானே. அதே மாதிரி காமெடிலாம் எப்படி இருக்கு படத்தில்? காமெடி தானே. என்ன தூங்கி இருக்க போகிறேன். மியூசியம் முருக படம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அது பரவாயில்லண்ணா. அது நல்லா இருந்துச்சுண்ணா படம். அது அவர் லைஃப்ன்றது நல்லா இருந்துச்சு. கொடுப்பீங்க இதுக்கா ஒரு 2.5. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? படம் நல்லா இல்லை ப்ரோ. ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். எல்லாருமே பிடிச்சிக்குது. நாங்களா யார் சொன்னா? இவனை கீழே என் கூட தான் படம் பார்த்தேன். இவனை கீழே ப்ரோ படம் ஏன் அப்படின்றத எடுத்த விஷயம் கரெக்டாக சொல்ல ப்ரோ. ஸ்போர்ட்ஸ்னு எடுத்தாங்க, ஓகே ஸ்போர்ட்ஸ் ஓரளவு ஃபன்னாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் பாலிட்டிக்ஸும் ஒழுங்காக சொல்லலை. அப்புறம் பீப்புள்ஸ் பாலிட்டிக்ஸ் சொல்கிறாங்க, அதையும் ஒழுங்காக சொல்லலை. ஏதோ லவ்னாங்க, அதையும் டெப்த்தாக சொல்லலை. எதுக்கு உட்காந்துனே தெரியாது, நாங்கள் உட்காந்து ஏஞ்சி வந்திருக்கோம். தான் மியூசிக் மட்டும் நல்லா இருந்தது, அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி டைலாக்ஸ் 2-3 டைலாக் வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு மக்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. காமெடி இருந்து தானே எனக்கு தெரில ப்ரோ. சீரியஸாக காமெடியாக இருந்துச்சான்லாம் தெரியல எங்களுக்கு. இருந்தால் நீங்கள் வேணால் பார்த்துட்டு வேணால் சொல்லுங்கள் எங்களுக்கு. ப்ரோ டைலாக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க ப்ரோ. ஹீரோயின் நல்லா இருந்தாங்கப்பா. நோ ப்ரோ ஆஃப் கூட தான் முடியாது. நல்லா இருக்கு ப்ரோ. போய் சொல்கிறான் ப்ரோ, போய் சொல்கிறேன். வேறு சேனலில் யார் ரிவ்யூ பாருங்கள், நல்லா வேறு சேனலில் பாருங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லிடும். ஓகே தானா, அவ்வளோதான். பெரிய சாலலாம் ஒரு ஃபிலிம் மேக்கர், நீ ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர், ஒழுங்காக உண்மையாக பேசிடுறது. நல்லா இல்லை, டேரக்டர் தான் ஆகும். சீரியஸாக நல்லா இல்லைண்ணா. ஒர்க் அவுட் ஆகலாம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம். என்ன படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, என்ன இல்லை படத்தில்? நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே கிடைக்கல. டெப்த்தாக சொல்லலாம் ஒரு விஷயத்த. மூவின்றது ஏதோ ஒரு விஷயத்தை டெப்த்தாக சொல்லணும், எதுவுமே கரெக்டாக சொல்லலை அவங்க. அப்புறம் எதுக்கு படத்தை உள்ள உட்காந்துன்னு தெரில. மியூசிக் நல்லா இருந்தது, ஆதி மியூசிக். தனியாக எதுவும் பாட்டு மட்டும் பண்ணிடலாம், ஒரு படம் தெரில. படத்தில் பிடிச்சதுன்னா என்ன தான் பிடிச்சது படத்தில்? மியூசிக் மட்டும் தான் நல்லா இருக்கும். மியூசியம் முருக பார்த்துறதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது எப்படி தோணும்? மியூசிக் முருகாவது கம்பேர் பண்ண முடியாது. இது நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க படத்துக்கு? அவுட் ஆஃப் 10 5. நீங்களே சொல்லிட்டு சொல்லுங்களேன். 10க்கு 4. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. மியூசியம் முருக லெவலுக்கு இல்லை. எல்லாம் கேம்ஸு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தான். ஸ்டோரி ஓகே. நம்ம எல்லாம் கிரிக்கெட்னு சுற்றுறோம், ஹாக்கியை விட்டுட்டோம். அதுதான் நேஷ்னல் கேம். ஸோ அதை ரிவைண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் மெசேஜ். அதுதான் நம்ம வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸை மறந்துட்டு கிரிக்கெட் பண்ணி சுற்றிட்டு இருக்கோம். நிறைய காமெடி எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட் ஹாஃபில் தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் கேமாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி வேறு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செகண்ட் வந்து லாஸ்ட்டில் ஓட்டு நல்லா போடுங்க, கரெக்டாக போடுங்க பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஓட்டு பற்றி எலெக்ஷன் வருதுல்ல, எலெக்ஷன் வர்றதுக்காக நம்ம திருந்ததுக்கோசம் சொல்லியிருக்காங்க. மியூசியம் முறுக்கு அளவுக்கு இல்லை. என்னால் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறது, எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மெக்கேஜ் சொல்லியிருக்காங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாருங்கன்றது. அவ்வளோ ஆதி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆதி ரசிகர் ப்ரோ. அதனால தான் ப்ரோ காலைல 5 மணிக்கு வந்தேன், இல்லை நான் தூங்கிட்டு இருப்பேன் ப்ரோ. எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இன்னும் படம் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, மியூசியம் முறுக்கு அளவுக்கு இல்லை. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? 100. 10 நம்பர் சொல்லுங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 3. நல்லா இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கு? இவனை பிடிச்சி கேளுங்க. அதெல்லாம் ஸ்டோரி ஸ்போர்ட்ஸ் பற்றி தான். அதாவது அதான் இப்போ சொன்னேன்ல, கிரிக்கெட்டு தான் ஃபுல்லாக கவனிக்கிறாங்க, ஹாக்கி பற்றி எதுவுமே கவனிக்கல. மற்ற ஸ்போர்ட்ஸும் கவனிக்கல. கபடி மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கவனிக்கல. ஹாக்கியும் கொஞ்சம் கவனிக்கணும். அதை தான் நம்ம நேஷ்னல் கேமு, அது கொஞ்சம் இது பார்க்கணும். ஹாக்கி பற்றி சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு. மற்ற கிரிக்கெட்டு அதை பற்றி சொல்லாமல் ஹாக்கி பற்றி சொல்லியிருக்க நல்லா இருக்கும் படம். ஒரு ரூபா நல்லா பார்க்கலாம். மியூசியம் முறுக்கோட அது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. மியூசியம் ஒரு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. அது எலெக்ஷன் டைம் வேறு, சாங்ஸ்லாம் கிழிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கம்பல்சரி பார்க்கணுண்ணா. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் படம். செம்ம அது இன்ட்ரோ எல்லாம் வேறு லெவல். அந்த ஃபஸ்ட் ஹாஃபே கிழிச்சிட்டாருண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் லவ்வு, அவர் கிளைமேக்ஸில் ஒன்று வரும் பாருங்க, வேறு லெவலு. ஃபஸ்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு படம். நான் நட்பு தர எதுவுமே இல்லை. திருவள்ளுவர்னா குரல் சொன்னார், நம்ம தலைவர் சொல்லிருக்காருண்ணா, வேறு லெவல்ண்ணா. இன்டர்வல் சீட் மாஸ் கட்டண்ணா தலைவர். என்னண்ணா அவர் தான் நட்பு நம்ம குரல் நான் நட்பே புக்கை படிங்கண்ணா, படம் பாருங்கண்ணா, வேறு லெவல்ண்ணா படம். போங்கண்ணா. நல்லா இருக்கு இப்போ, மூவி நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு, செம்மையாக நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வேறு லெவல் தெரியல, நல்லா இருந்துச்சு தெரியல. ஆனால் கடன் நல்லா இருந்துச்சு. இப்போ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு தெரியல. நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க கடைசியில், சோசியல் மெசேஜ். கோர்ட்டு காசு வாங்கிட்டு போடக்கூடாது. ஒன் டைம் வாட்சபிள். ஸ்டோரி வந்து ஸ்போர்ட்ஸு, ட்ராமா, பொலிட்டிக்ஸ் ரெண்டுத்தையும் பற்றி. நடுவே கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு படம்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி கனெக்ட் ஆகாமல் செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டோரி ஃபுல்லாக போகும். ஃபுல் படம் மோட்டிவேஷன் தான். வெளில பார்த்துட்டு வரும்போது ஃபுல் மோட்டிவேட்டாக வருவீங்க. இந்த ரோமன் ரெயின்ஸ் பார்த்துட்டு நம்ம மோட்டிவேட் ஆகுமே அந்த மாதிரி மோட்டிவேட் ஆகணும். செமையாச்சுண்ணா. சூப்பராக ஹீரோயின் சூப்பர். கருப்பல் இப்போ நல்லா நடிச்சிருக்காரு, அதையும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ஸ்டோரி எப்படி? ஸ்டோரி லைன்லாம் ஓகே தான், பரவாயில்ல. ஸ்டோரி லைன்லாம் ஓகே. மியூசியம் ஒரு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மி தான். நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் ஆச்சு. நட்பு தான் மாசு. நட்புன்னு எல்லாம் சொல்லிட்டுருக்காங்களா, அவங்க எல்லாருமே பார்க்கலாம். நான் நட்பை ரொம்ப இது பண்ணுவேன், அதனால தான் வந்து பார்த்தேன் காலைல. இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்ததில்லை, 5 மணி வந்ததில்லை. நட்பேட்டு டயலாக்லாம் வேறு லெவல். இப்போ பாடிட்டேன், அண்ணன் தான் வேறு லெவல். தலைக்கு கூட நான் வந்ததில்லை, நட்பேட்டு இன்னைக்கு வந்து அதுதான். ஓகே ப்ரோ படம். செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் சீன் சூப்பராக இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான படம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள். படத்தை என்ன சொல்ல வராங்க? பாலிடிக்ஸு ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ். இன்டர்வல் பிளாக் தான் வெயிட்டே உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேக்காக போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்டர்வல் வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா படம் ஸ்பீட் தான். கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. மியூசிக் டைலாக்ஸ் மியூசிக் ஆஸ் யூஷுவல் அவர் எப்படி இட்டு கொடுப்பாரோ அதே இட்டு தான். நடிக்கும் சூப்பராக நடிச்சிருக்காரு. சில பேர் கேட்குறாங்க என்ன டான்ஸ் ஆடல யாரும் இது பண்ணுறாரு. இப்போ தான் வந்திருக்காரு, சூப்பராக பண்ணுறாரு. அவரோட போர்ஷன் நல்லா பண்ணுறாரு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுங்களை பேசிக்கிறோமே எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. யதார்த்தமாக இருக்குது. ஆமாம், டீட்டெயிலிங்காக இருக்குது. அது நல்லா இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக்கிங்னு வச்சுங்களேன். செகண்ட் ஹாஃப்லாம் போக போக ஒரு கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்குது ஒரு படம். ஸ்போர்ட்ஸ் படம் தான், நான் ஹாக்கி பேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது.